ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருஷ்ணா ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே வந்து வரிசையாக வீடியோக்களில் வந்து போர்ட்ஸ் எந்தெந்த மாதிரியான போர்டு தான் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது, என்னென்ன சேல் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத நான் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குமார் ஆடியோ போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ குமார் ஆடியோ போர்டில் என்னென்ன நம்மகிட்ட அவைலபிலிட்டியில் இருக்குது, எது ஸ்டாக் இருக்குங்கிறது தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதோட சின்ன சின்ன டீட்டெயில் மட்டும் தான் இதில் சொல்ல முடியும். மெயினான விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுமாதிரி இந்த போர்ட்ஸ் வீடியோ எதுக்காக போடுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எது இருக்குன்னு ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர்ஸ் பண்ணிக்கிங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால இந்த வீடியோ போடுறோம். ஓகே, ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் பேக் வியூவர்ஸ். நான் சொல்லியிருந்த மாதிரியே இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா குமார் ஆடியோஸ் போர்டு வந்து என்னென்ன நம்மகிட்ட அவைலபிலிட்டியில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் வெறும் அதை மட்டும் சொல்லாமல் இந்த போர்டோட வோல்டேஜஸ் எப்படி கொடுக்கறது, ஏன்னா நிறையா பேர் குமார் ஆடியோ போர்டு வாங்கிட்டு நிறையா டவுட் கேட்குறாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குமார் ஆடியோ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 45 வோல்ட் டிசி கொடுக்கலாங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும் போது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம வந்து என்ன வோல்டேஜில் கொடுக்கலாம், அவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தா தாங்குமா அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த டவுட்டு வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு போர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா குமார் ஆடியோஸோட இந்த 2TR மோனோ. ஸோ இந்த போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டிரான்சிஸ்டர் மோனோ KA2211 வரும். இதில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க 42 வோல்ட் 6 ஆம்பியர், 42 வோல்ட் வரைக்கும் நம்ம டிசி கொடுத்துக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வோல்ட் கொடுக்க போகிறீங்களோ அதிலிருந்து இன்ட்டு 1.4 போடுங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து 24 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இன்ட்டு 1.4, அதே 28 ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்ட்டு 1.4. அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து இந்த 42 கீழே இருக்கணும். கரெக்டாக 42 இருக்கலாம், இல்லை 42 கீழே இருக்கலாம், 1-2 மேலே கீழே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற வோல்டேஜ் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தால் 30 வோல்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 30 வோல்ட் எடுக்கும்போது கரெக்டாகவே உங்களுக்கு 42 கிட்ட வந்துடும். அதனால் அதை நீங்கள் ஈஸியாக கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான மாடல் தான் இந்த போர்டு. இந்த போர்டு நம்மகிட்ட அவைலபிலிட்டியில் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது 2 டிரான்சிஸ்டர்லேயும் ஸ்டாண்டிங் மாடல். ஸோ இந்த மாடல் அவைலபிலிட்டியில் இருக்குது, வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் போர்டு என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் போர்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோலேயே பார்த்தீங்கன்னா 2 மாடல் அவைலபிள் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் ஸ்டீரியோ எப்பயும் போல் KA2421. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 42 வோல்ட் டிசி, அதே மாதிரி 42 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 32 வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இது ஒரு மெத்தடு. இது வந்து இது ஒரு போர்டு வந்து வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2 போர்டு ஒன்று வந்திருக்கு. குமார் ஸ்டீரியோலேயே வெர்ஷன் 2 போர்டு ஒன்று இருக்குது. இது வந்து 45 வோல்ட் டிசி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வெர்ஷன் 2. இந்த ஸ்டீரியோ போர்டு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது, இந்த ஸ்டீரியோ போர்டு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ்டு மோனோ. ஸோ பிரிட்ஜ்டு மோனோவில் உங்களுக்கு 42 வோல்ட் 6 ஆம்பியர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து 32 வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம், நல்லாவே இருக்கும். ஸோ இந்த பிரிட்ஜ்டு மோனோ டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி லோடு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிரிட்ஜ்டு மோனோ வாங்கிட்டு ஓவர் ஹீட் ஆகுது, எனக்கு ஃபால்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான நிறையா இஷ்யூஸ் வந்து நான் வந்து பக்கமாக நோட் பண்ணிகிட்ருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2 விட்டுருந்தாங்க, அது நம்மகிட்ட ஸ்டாக் இல்லை. ஸோ இப்போ இது வந்து வெர்ஷன் 1ல் இப்போ எந்த மாதிரி லோடு நம்ம கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ்டு மோனோங்கிறது BTL மோனோ. ஏற்கனவே வந்து நம்ம பீட்ஸ் ஆடியோ போர்டு வந்து பற்றி பேசும்போது நான் அதை சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து BTL மோனோ, பிரிட்ஜ்டு மோனோ, STK மாடல் டைப்பில் வரக்கூடிய பிரிட்ஜ்டு மோனோ டைப்பு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 8 ஓம்ஸில் வரக்கூடிய நீங்கள் வந்து இது கொடுக்கணும், லோடு கொடுக்கணும். 4 ஓம்ஸ் லோடு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு இதாயிரும். 4 ஓம்ஸ் கொடுக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹீட்டிங் இஷ்யூஸ் அதிகமாகிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா 8 ஓம்ஸ் லோடு கொடுக்குறது தான் பரவாயில்ல. அதனால் இந்த பிரிட்ஜ்டு மோனோ போர்டு வாங்கினீங்கன்னா 8 ஓம்ஸ் லோடு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பிராண்ட்லையும் 8 ஓம்ஸ் சப்வூஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், பேஸ் சூப்பராக இருக்கும் ரிசல்ட். ஓகேங்க, இப்போ வந்து நான் வந்து இது சப்பு வந்து JBL சப்வூஃபர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குமாரில் இந்த மாதிரி 4 டிரான்சிஸ்டர் தண்டர் மோனோன்னு ஒன்று வருதுங்க. ஸோ அந்த தண்டர் மோனோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 வோல்ட்டில் உங்களுக்கு 6 ஆம்பியர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து தண்டர் மோனோ. இது வந்து பேரலல் டைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பேஸ் சூப்பராக இருக்கும், நல்ல கிளாரிட்டியாகவும் இருக்கும். இதுக்கு வோல்டேஜும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 42 வரைக்கும் கொடுத்துக்கலாம்.
இந்த போர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது பக்காவாக வந்து உங்களுக்கு அந்த பேஸ் டெப்த்து கிடைக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து மேட்சிங் சப்ப்ரீ அப்படிலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா மகாராஜா சப்ப்ரீ நல்லாயிருக்கும், நம்ம கிருஷ்ணா ஆடியோ சப்ப்ரீ நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அப்புறம் அல்ட்ரா டிஜிட்டல் சப்ப்ரீ நல்லாயிருக்கும். அப்புறம் வசந்தில் கிராண்டும் பூஸ்டர் சப்ப்ரீயும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நான் போட்டு ட்ரை பண்ணி பார்த்ததெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் வந்து JBLக்கே ஸ்பெசிஃபிக்காக வந்து நல்ல பவரோடு எனக்கு வேணும், எனக்கு வந்து 325 வாட்ஸும் அட்டென்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சுருந்தீங்க அப்படின்னா குமார் ரேடியஸோட KA2611 6 டிரான்சிஸ்டர் மோனோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா 55 வோல்ட் DC உங்களுக்கு வந்து 8 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 35035லேருந்து 38038 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நீங்கள் பவர் கொடுத்தாலும் 8 ஆம்பியர் தனியாக இதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிங்கனாலும் பக்காவான பவரில் நல்ல பேஸ் ரிசல்ட் இருக்கும். ஏன்னா 6 டிரான்சிஸ்டருங்கும் போது எல்லாமே பேரல் டைப்பில் போட்டிருப்பாங்க. நல்ல பேஸ் ரிசல்ட் இருக்கணும். இதில் நீங்கள் 4 ohms யூஸ் பண்ணலாம், 8 ohms யூஸ் பண்ணலாம். 8 ohms யூஸ் பண்ணுறதுனா வோல்டேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 8 ohms யூஸ் பண்ணுங்கள். நார்மல் வோல்டேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 4 ohms யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்க சொல்லியிருக்கிற ஸ்பெசிஃபிக் வோல்டேஜே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ் டெப்த்தும் அந்த கிளாரிட்டியும் நல்லா தெளிவாக இருக்கும். ஸோ இந்த போர்ட்ஸ் எல்லாமே குமார் ஆடியோ போர்ட்லேருந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். இந்த போர்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இப்போ அவைலபிளாக இருக்குது. நம்ம கார்ட்டில் ஆட் பண்ணுங்கள், நம்ம கேட்லாகில் கார்ட்டில் ஆட் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொரியர் சார்ஜஸ் எவ்வளோன்னு சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலிமா நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இதே மாதிரி வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும், ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.